லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆகஸ்ட் 14 அன்று திரையரங்குகளில் வெளியானது. அதிரடி காட்சிகளும் ரஜினிகாந்தோட தனித்துவமான பாணியும் நிறைந்த இந்த திரைப்படம் வெளியான முதல் வாரத்திலே பிரம்மாண்டமான வசூலை அள்ளியது. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். யூனியன் தலைவராக இருந்த தேவா அவரை பற்றிய கதை. தேவா தனது நெருங்கிய நண்பரான ராஜசேகரின் மரணத்திற்கு பிறகு சைமன் மற்றும் அவரது வலது கையான தயால் ஆகியோரை எதிர்க்கிறார். இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் மற்றும் உபேந்திரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் பாலிவுட் நட்சத்திரம் அமீர் கானும் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருந்தார். அதில் கூலி படத்தோட முதல் பாதி ரசிகர்களை மகிழ்விக்கும் வகையில் பாடல்கள், நடனம், பஞ்ச் டயலாக் மற்றும் அதிகப்படியான மாஸ் காட்சிகள் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால அது படத்தின் வேகத்தை குறைத்தது. சில கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துவதில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் இரண்டாம் பாதியில் லோகேஷ் கனகராஜ் சிறப்பாக செயல்பட்டு ஒரு விருந்தையே கொடுத்து பார்வையாளர்களை கவர்ந்துட்டார். கூலி படம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக 400 கோடியை கடந்திருக்கிறதா தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தெரிவிச்சிருக்க நிலையில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 258.3 கோடியை வசூல் செஞ்சிருக்கு. மேலும் ஞாயிற்றுக்கிழமை படத்தோட வசூல் சற்று அதிகரித்து 10.75 கோடியாக இருந்தது. ஆனால் 12வது நாளான நேற்று படம் வெறும் 3 கோடியை மட்டுமே வசூலிச்சிருக்கு. படம் வெளியான இத்தனை நாட்களில் இதுவே மிக குறைந்த வசூல் ஆகும். நேற்று திங்கட்கிழமை வேலை நாள் என்பதனால கூலி படத்தோட வசூல் அப்படியே சரிஞ்சு போச்சு. நாளை விநாயகர் சதுர்த்தி விடுமுறை என்பதனால வேறு எந்த பெரிய படமும் தற்போது வரை வெளியாகாததாலும் கூலி படத்தோட வசூல் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்தியா மட்டுமின்றி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளிலும் கூலி படம் நல்ல வசூலை குவித்து வருது. மேலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தோடைய பிளாக்பஸ்டர் படமாக மாறுமா என்பது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியலாக இந்த படம் 1500 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டி இருக்கலாம் என தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஏற்கனவே இந்த படம் 500 கோடிக்கு மேலே வசூலை தாண்டிடுச்சுன்னு ஒரு பக்கம் ஒரு நியூஸ் போய்கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் 1000 கோடி என்ற கனவு என்னாச்சு என கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் வருது. மேலும் அடுத்ததாக லோகேஷை இயக்க போகிற ரஜினி மற்றும் கமல்ஹாசன் படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும் என சொல்லப்பட்டு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் வெறும் ஸ்கேம், மக்களை ஏமாத்துறாங்க. 1000 கோடின்னு சொல்லிட்டு திரைக்கதையில் கோட்டை விட்டுடுறாங்க. பேன் இந்தியன் படம் எதற்கு பண்ணுறாங்க? பேன் இந்தியனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அது டைரக்டர்ஸை முதல்ல பேன் இந்தியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து படம் எடுக்க சொல்லுங்கன்னு ஒரு சில பேர் அட்வைஸ் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கூலி படம் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள்.